ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுகன்யா. நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஸ்வீட் ரெசிபி தான். ஆமாங்க, கேரட் அல்வா. ரொம்பவே எம்மியாக ரிச்சான கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அசல் ஸ்வீட் ஸ்டாலில் வாங்குகிற டேஸ்ட் இருக்கும். நான் ஒரு 1/2 kg வந்து கேரட் வந்து துருவி எடுத்திருக்கேன். தோல் நீக்கிட்டு தேவையான அளவு கீ, சர்க்கரை ஒரு 1/4 கிலோ, கேஷ்நட்ஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கோவா, இது பால் கோவா, சர்க்கரை இல்லாத கோவா ஒரு 1/4 kg எடுத்திருக்கேன். 1/2 kgக்கு ஒரு 250 கிராம் வந்து கோவா தேவைப்படும் உங்களுக்கு தாராளமாக. ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். பேக்கரியில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. நான் வந்து ஒரு 100 ml கீ ஆட் பண்ணிவிட்டு அதில் கேஷ்நட்ஸ் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிறேன். கேஷ்நட்ஸ் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி திராட்சை ஆட் பண்ணாதீங்க, அது டேஸ்ட் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சேஞ்ச் ஆகிடும். இப்போ வந்து நான் 1/2 kg கேரட் துருவினேன், 500 கிராம் கேரட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கீயோடையே நம்ம அப்படியே கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப எம்மியாக சீக்கிரமாக குக் ஆகிடும். பால் ஆட் பண்ணி நம்ம குக் பண்ணால் தான் ரொம்ப லேட் ஆகும். இப்போ வந்து ஒரு 1/4 கிலோ கிட்ட சர்க்கரை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். 250 கிராம் சர்க்கரை. கேரட்லேயே கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஸ்வீட்னஸ் இருக்கும். கோவா ஆட் பண்ணுற மெஷர்மெண்ட்டில் நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ணோன்னாவே போதும். இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு அந்த வாட்டர் வந்து சர்க்கரையினுடைய இது வந்து கேரமல் ஆகி உங்களுக்கு வரும். அது தண்ணி மாதிரி. அதுலேயே நீங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிவிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து கோவா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வாட்டர் இருக்குது. அதுக்குள்ளே நான் வந்து கோவா வந்து தூள் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப எம்மியாக இருக்கும். உங்கள் ஹஸ்பண்ட்க்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா, அவங்க இல்லாத போது நீங்கள் செய்யுங்க. அவங்க வந்த பின்னாடி கொடுத்து பாருங்கள், நீங்கள் செஞ்சீங்கன்னு நம்பவே மாட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். இப்போ அந்த தண்ணி வந்து அந்த சர்க்கரையினுடைய தண்ணி வந்து அப்சர்வ் ஆகும்போது நம்ம வந்து கோவா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த கோவா வந்து கொஞ்சம் குத்தி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து கேரட்டோட மிங்கிள் ஆகும். கோவா ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறமா இறக்கிட்டிங்கன்னா ரொம்பவே எம்மியான கேரட் அல்வா ரெடி ஆகிடும் உங்களுக்கு. ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு ஸ்வீட் ஸ்டாலில் வாங்குகிற டேஸ்ட் கண்டிப்பாக கிடைக்கும். பால் சேர்த்து நம்ம ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறம் குக்கரில் வேக வைக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது கேரட் அல்வான்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க, அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு. ரொம்ப ஷைனிங்காக அந்த கோவா ஆட் பண்ண பின்னாடி அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் கீ ஆட் பண்ணவே தேவையில்லை. அந்த கீயே ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணுற கீயே போதுமான அளவு. அவ்வளோதான், நம்ம சர்வ் பண்ணிடலாம். கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. கலந்து விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணாவே போதும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.